Good afternoon, children. இன்னைக்கு எலக்ட்ரோஸ்கோப் பற்றி பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரோஸ்கோப் it is an instrument. Okay, it is an instrument. It is a scientific instrument. It is a scientific instrument. Okay, uses என்ன அப்படின்னா எதுக்கு அது யூஸ் ஆகுதுன்னா to detect. So to detect the presence of electric charge. The presence of electric charge. சரிங்களா? ஸோ இட் இஸ் யூஸ் டு டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஒரு பொருளில் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரோஸ்கோப் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ எலக்ட்ரோஸ்கோப் ELEC எலக்ட்ரோ TRO ஸ்கோப் சரிங்களா? ஸ்கோப் டெலஸ்கோப் எலக்ட்ரோஸ்கோப் சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சயின்ஸ், நமக்கு சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட், டே டு டே லைஃப் யூஸ் ஆகாது, சயின்ஸுக்கு மட்டும் யூஸ் ஆகும். ஸோ இட் இஸ் அ சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் இருக்குது அப்படின்னா இந்த பெனில் வந்து சார்ஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எலக்ட்ரோஸ்கோப்பை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ எலக்ட்ரோஸ்கோப் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது யார் வந்து ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணா அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க. பிரிட்டிஷ் வந்து அவர் வந்து ஃபிசிஷியன், அவர் வந்து ஒரு டாக்டர். ஃபிசிஷியன்னா டாக்டர்னா MBBS முடிச்சிருப்பாங்க, ஃபிசிஷியன்னா MD பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீ இஸ் அ ஃபிசிஷியன். அவர் வந்து பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவங்க. 1600s 1600 அந்த இயரில் வந்து கண்டுபிடிச்சாங்க. அவர் பேர் வந்து வில்லியம் கில்பர்ட். சரிங்களா? ஸோ ஒரு பிரிட்டிஷ் யூகேவை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு ஃபிசிஷியன், வில்லியம் கில்பர்ட். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்கோப்பை அவர் தான் கண்டுபிடிச்சார். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ நம்ம நிறைய எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்குறோம், எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி நிறையா அப்ளையன்சஸ் பார்க்குறோம், ஃபேன், மிக்சி, கிரைண்டர், அது எல்லாமே முதல்ல ஃபஸ்ட்டு வந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்கோப். ஸோ எலக்ட்ரோஸ்கோப் இஸ் த ஃபஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் வில்லியம் கில்பர்ட் கண்டுபிடிச்சாரு. ஸோ தெர் ஆர் 2 types ஆஃப் எலக்ட்ரோஸ்கோப் இருக்குது. ஒன்று வந்து பித் பால் சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து கோல்டு லீஃப். ஸோ 2 types. ஒன்று வந்து பித் பால், இன்னொன்று வந்து கோல்டு லீஃப். சரிங்களா? ஸோ 2 types ஆஃப் எலக்ட்ரோஸ்கோப். எலக்ட்ரோஸ்கோப் இஸ் மேட் அவுட் ஆஃப் கண்டக்டிங் மெட்டீரியல். ஸோ இது எதால் ஆனது? இதோட நம்ம இந்த ஸ்கோப் எதால் ஆயிருக்கு அப்படின்னா கண்டக்டிங் மெட்டீரியல். நமக்கு தெரியும் கண்டக்டர்ஸ், ஸோ இன்சுலேட்டர்ஸ்ன்னு படிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே ரெண்டுமே மெட்டீரியல் தான். ஸோ மெட்டீரியல் விச் அலவ் த எலக்ட்ரிக் கரண்ட் டு பாஸ் த்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே இந்த பிளாஸ்டிக்கை வந்து நீங்கள் சார்ஜஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இது பொட்டென்ஷியல், இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இட் டசன்ட் அலவ் த எலக்ட்ரிக் கரண்ட் டு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோ இருக்காது, அதுக்கு தான் இன்சுலேட்டர்ஸ். சரிங்களா? ஸோ நோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதே கண்டக்டர்ஸில் வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். ஸோ எலக்ட்ரோஸ்கோப் இஸ் மேட் அப் ஆஃப் கண்டக்டிங் மெட்டீரியல். கண்டக்டிங் மெட்டீரியலுக்கு ஒரு காமன் எக்ஸாம்பிள் வந்து மெட்டல்ஸ். எல்லா மெட்டல்ஸுமே குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதில் கோல்டு வந்து தான் இட் இஸ் த பெஸ்ட் கண்டக்டர். இருக்கிறதுலையே எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும். இப்போது எலக்ட்ரிசிட்டியை வந்து பெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணும் அப்படின்னா அது கோல்டு தான். சரிங்களா? ஸோ கோல்டு அண்ட் சில்வர் தான் பெஸ்ட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து மெட்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரோஸ்கோப்பில் என்ன இருக்கும்னா, எலக்ட்ரோஸ்கோப்பில் மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியல் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டல்ஸ். சரிங்களா? ஸோ அந்த எலக்ட்ரோஸ்கோப் இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப், அது எதனோட அடிப்படையில் ஒர்க் ஆகுது அப்படின்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல் அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ இங்கே ஒரு ராட் இருக்குது, இங்கே ஒரு ராட் இருக்குது, இதுவும் பாசிட்டிவ்னா நீங்கள் பக்கத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டும் விலகி போகும், ரிப்பல் ஆகும்.
ஸோ இதோட அடிப்படையில் இதுதான் நமக்கு நம்ம படிச்சிருக்கோம் இந்த பிரின்சிபல். ஸோ லைக் சார்ஜஸ் ரிப்பல், இதே தான் நெகட்டிவ்க்கும். நெகட்டிவ்னா ரிப்பல் ஆகும். இதே பாசிட்டிவ் நெகட்டிவ்னா அட்ராக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து அட்ராக்ட் ஆகும். இந்த பிரின்சிபல் நம்ம முதல்ல படிச்சிருக்கோம். ஸோ இதனோட அடிப்படையில் என்ன அடிப்படையில் இதோடது பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இந்த லைக் சார்ஜஸ் ரிப்பல் இதோட அடிப்படையில் தான் இந்த எலக்ட்ரோஸ்கோப் வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ இட் இஸ் அ வெரி ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா 2 மெட்டல் ஷீட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஏதாவது இந்த ஷீட்டு இந்த தகரம் மாதிரி இருக்குல்ல, ஏதாவது ரெண்டு ஒரே மெட்டலில் ஆனது. இது கோல்டுனா இதுவும் கோல்டு தான். ஸோ மெட்டல் ஷீட்டு, குட்டி ஷீட்டு. சரிங்களா? ஸோ அதை வந்து தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இன் கான்டாக்ட் இந்த ரெண்டுமே வந்து டச் ஆகிட்டுருக்கு. இப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ஷீட்டு, இது இனி ஒரு ஷீட்டு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து இந்த ஷீட்டும் வந்து இங்கே டச் ஆகுது. சரிங்களா? ஸோ இதை வந்து தொங்க விட்டுருக்காங்க. ஸோ 2 மெட்டல் ஷீட்ஸ் ஆர் ஹங் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர். சரிங்களா? ஸோ தே ஆர் கனெக்டட் டு மெட்டல் ராட். ஸோ இது வந்து ராடு, இது வந்து மெட்டல் ராட், இது வந்து மெட்டல் ஷீட்ஸ். ஸோ 2 metal sheets are hung, தொங்க விட்டுருக்காங்க வித் ஈச் அதர் அண்ட் தேர் இன் கான்டாக்ட். அந்த ரெண்டுமே டச் ஆகிட்டுருக்கு. அது வந்து ராடு கூட கனெக்டடாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்னா இட் எண்ட்ஸ் இந்த ராடோட எண்டுன்னா இட் எண்ட்ஸ் இன் அ நாப். ஸோ இட் எண்ட்ஸ் இன் அ நாப். இந்த நாப் வழியாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஜார் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். கோல்ட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ இது வந்து மெட்டல் ஷீட்ஸ், இது வந்து மெட்டல் ராடு, இது வந்து அதே தான் மெட்டல் நாப். ஸோ இது எல்லாமே மெட்டலால் ஆனது. ஸோ பேசிக்லி இட் இஸ் மேட் ஆஃப் கண்டக்டிங் மெட்டீரியல். ஸோ கண்டக்டிங் மெட்டல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்டை கொண்டு வரோம். சார்ஜ் கேன் பி பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு ராடை கொண்டு வர்றேன்னா இது ஃபுல்லாக பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ராட், இல்லைனா நெகட்டிவ்லி சார்ஜ் ராட். ஸோ நான் ஃபஸ்ட்டு நெகட்டிவ்லி சார்ஜ் ராடு கொண்டு வரேன். ஸோ நம்ம வந்து ஒரு சார்ஜ்டு ராடு இந்த நாபுக்கு எது வேணால் கூட இருக்கலாம். இதுக்கு பக்கத்தில் நான் இப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து வந்து இது வழியாக இப்படி போகும், இல்லைன்னா இது வழியாக இப்படி போகும். சரிங்களா? ஸோ இது வழியாக உள்ளே போகும். இட் வில் மூவ் into it or it will move out of it. So 2 possibilities இருக்கு. So when I bring a charged rod near the knob, நான் இங்கே கொண்டு வரேன், நியர் பக்கத்தில் தான் கொண்டு வரேன். ஸோ இங்கே பக்கத்தில் கொண்டு வந்து அங்கே வந்து மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் happens. என்ன நடக்குது? மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டேக்ஸ் பிளேஸ். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே மெட்டலான ஆனது. ஸோ அதோட பிரின்சிபல் வந்து லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். ஸோ வென் யூ பிரிங் a charged object, movement of electrons happens. ஒன்னா the electrons move into it or it will move out of it. இதனால என்ன அப்படின்னா, இந்த மூவ் ஆகிறதுனால ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ராட் இதுதான் நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இது வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ கீழே போகுதுன்னா இங்கே கீழே ஃபுல்லாக அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ சார்ஜஸ் கெட் அக்யூமுலேட்டட்.
accumulation எல்லாம் ஒன்று சேர்றது. ஸோ சார்ஜஸ் கெட் அக்யூமுலேட்டட் இந்த இன்சைடு த எலக்ட்ரோஸ்கோப்புக்குள்ளே சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆகும். இங்கே ஏன் நமக்கு மூவ் ஆகுது? நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸில் படிக்கும்போது படிச்சிருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். நெகட்டிவ்லி சார்ஜ்டு ராட் நான் இப்போ பக்கத்தில் கொண்டு வந்தேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். ஸோ இது வந்து நெகட்டிவாக அப்படின்னா நான் நெகட்டிவ்லி சார்ஜ் கொண்டு வந்தேன்னா இங்கே இருக்கிற இந்த சர்ஃபேஸில் இருக்க நெகட்டிவ் எல்லாம் இங்கே வந்துடும், இங்கே இருக்கிற பாசிட்டிவ் எல்லாம் இங்கே வந்துடும். ஸோ அக்யூமுலேஷன் ஆஃப் ஆப்போசிட் சார்ஜஸ் அட் த டூ எண்ட்ஸ் ஆஃப் த நாப் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இங்கே இப்படியே வச்சுட்டு இருந்தேன்னா இங்கே இருக்க நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் takes place. So இங்கேயும் நெகட்டிவ் வரும், இங்கேயும் நெகட்டிவ் வரும். சரிங்களா? So the flow of electrons takes place when you bought a charged object near the top knob of the electrodes. It's the knob of the electrodes. சரிங்களா? So charges gets accumulated. So it causes the free electrons to move down. ஸோ இது என்ன பண்ணணுன்னா the free electrons இந்த மெட்டலில் வந்து நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த மெட்டலோட தன்மையே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டான் நியூட்ரான் இந்த ஆட்டம் எடுத்துட்டோம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கும். ஸோ அவுட்டர் மோஸ்டில் வந்துட்டு ஈஸியாக நமக்கு ரப் பண்ணாலே நமக்கு எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி ஈஸியாக ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இங்கே நெகட்டிவ்லாம் இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் வில் மூவ் இன் டு இட் அண்ட் it leads to accumulation of charges and it move down into the leaves. இந்த ஷீட்டுக்கு வந்து இது மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ போத் த லீவ்ஸ், ஸோ இந்த ரெண்டுமே வந்து நெகட்டிவ் ஆகிடும். ஸோ இங்கேருந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஷீட்ஸுமே வந்து பிகம் நெகட்டிவ். ஸோ போத் த ஷீட்ஸ் பிகம் நெகட்டிவ். ரெண்டும் வந்து தொங்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்? இதுவும் நெகட்டிவ்னா நம்மளோட பிரின்சிபல் என்ன? லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். அந்த ரெண்டுமே வந்து ரிப்பல் ஈச் அதர். ஸோ இது வந்து இது ஒரு கண்ணாடி கிளாஸ் ஜாரில் நம்ம பார்த்தோம்னா இந்த ரெண்டும் விலகி போகிறது நமக்கு தெரியும், கண்ணில் தெரியும். நம்ம இப்படி ராட் கொண்டு வந்து இங்கே பக்கத்தில் வச்சோம்னா இங்கே ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு நடக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டுமே இப்படி விலகி போகும். இந்த ரெண்டு ஷீட்ஸ் ஆஃப் மெட்டலும் விலகி போகும். அது நமக்கு கண்ணில் தெரியும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இந்த பொருள் வந்து இந்த பொருளுக்கு சார்ஜ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதன் மூலியமா நம்ம வந்து இந்த பொருள் வந்து சார்ஜ்டு பாடியா அன்சார்ஜ்டு பாடியா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதே தான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த நாப் இருக்கு, நாபுக்கு கீழே வந்து ரெண்டு ஷீட்ஸ் இருக்குது. இங்கே நான் பாசிட்டிவ் ராட் கொண்டு வரேன். ஸோ இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். இங்கே பாசிட்டிவ் கொண்டு வரதுனால இந்த பாசிட்டிவ் எல்லாம் கீழே போயிடும். ஸோ திஸ் பிகம்ஸ் பாசிட்டிவ் அண்ட் இங்கே ஃபுல்லாக நெகட்டிவ் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இட் கெட்ஸ் அக்யூமுலேட்டட். So if the positive object is brought near the knob, the free electron starts to move up. So in the negative charges inge eppadi elect agum? In the electrons vandu it move up. So free electrons will move up if I bring positive charge. So if I bring negative charge, free electrons will go down. So this free electrons will move up towards the knob. This means that அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கீழே இருக்க ரெண்டு ஷீட்ஸுமே வந்து it has deficient of electrons பற்றாக்குறையாக இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன? இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்ட். ஸோ தீஸ் லீவ் இப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே எலக்ட்ரான்ஸ் பற்றாக்குறையாக இருக்கும். ஸோ அதை நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜ்டுன்னு நம்ம எப்போவுமே சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுமே அதே மாதிரி விலகி போகும். ஸோ the two sheets will spread apart again. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் நீங்கள் ராட் கொண்டு வந்தாலும் நெகட்டிவ் ராட் கொண்டு வந்தாலும் நடக்கிறது ரெண்டுமே ஒன்று தான். அந்த ரெண்டு தொங்க விட்டுருக்க ரெண்டு